ஒரு தன்னாட்சி அமைப்பு பெற்ற ஒரு எலெக்ஷன் கமிஷன் அது மேல இவ்வளவு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. தன்னாட்சிங்கிறது அதிமுக செய்தித்தரவாலே சிரிச்சிட்டாங்க. இல்ல அது தன்னாட்சி, அது வந்து அது அவங்களே ஏத்துக்க மாட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சிரிக்கிறேன். அது மோதியே சிரிச்சிருவாரு. இல்ல அது மோதியே சிரிச்சிருவாரு. அது ஒரு மோதிட்டே வந்து அது தேர்தல் எலெக்ஷன் கமிஷனையும் நீங்க வந்து ஒரு சொல்றேன் மேடம், நான் பேசிறேன். நீங்க ஏடிஎம்கேக்கு சாதகமா இருக்குது இல்ல பிஜேபிக்கு சாதகமா இருக்கு இந்த மாதிரி கண்ணோட்டத்துல நீங்க பேசுறத பார்த்து இது கூட தெரியாம உட்கார்ந்திருக்கீங்களே பார்த்து சிரிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி, எப்படி தெரியுங்களா தேர்தல் ஆணையம் வேலை செய்யறாங்க? 3 மணிக்கு அமித்ஷா வந்து பிரச்சாரத்தை முடிக்கிறாரு. ஷெட்யூல் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. 11, 12, 13, 14, 15, 14 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர், 15 அமித்ஷா. 3 மணிக்கு முடிக்கிறாரு அமித்ஷா. அதுக்கப்புறம் 11ஆம் தேதியே வந்து அவங்க ஏதாவது ஷெட்யூல் போட்டிருந்தாங்களா? 16ஆம் தேதி கிடையாது. ஆனால் கரெக்டாக 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க. அப்படின்னா பாஜகவுக்கு முன்னாடி எப்போ தேர்தல் அறிவிக்க போகிறாங்கிறது தெரிஞ்சிருக்கு. இது வந்து இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா தேர்தலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் தேர்தல் அப்போ அவர் ஒரு சில ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணுறதுனால தேர்தல் ஒரு 4 நாள் தள்ளி வச்சாங்க. அவர் பிரச்சாரம் முடிச்சதுக்கப்புறம் தான் அறிவிக்கிறாங்க. என்னைக்காச்சும் வந்து பிரதம மந்திரி மோடி வந்து பிரச்சார ஷெட்யூல் போட்டுட்டு தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிச்சிட்டதுனால அந்த பிரச்சாரத்தை ரத்து செய்கிற சூழ்நிலை வந்திருக்கா? வந்ததே கிடையாது. அப்படின்னா என்ன அவங்களுக்கு தெரியுது. ஸோ இது பாரபட்சமாக செயல்படுற ஆணையமா? அதான் நான் சொல்கிறது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மேடம் வந்து சரியில்லைங்கிறாங்கல்ல. நேற்று உங்களோட இங்கிலீஷ் சேனல் போயிருந்தேன், நியூஸ் 18 இங்கிலீஷில். அப்போ தான் சொன்னாங்கல்ல சட்ட ஒழுங்கு மோசம். நான் கேட்ட ஒரே கேள்வி, சட்ட ஒழுங்கு மோசம்னா இந்தியாவிலேயே லா அண்ட் ஆர்டருக்கு சிறப்பாக செயல்படுற மாநிலங்கள் 5 எடுத்து நீங்கள் போடுங்க. NCRB டேட்டா வச்சு மோசமா இருக்கு மாநிலம் எடுத்து போடுங்க. 5 வைங்க அப்படின்னு நீங்களும் அதை போடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டேட்டா எடுத்து கொடுக்குறேன். இப்போ எப்படி இருக்குதுன்றதா நம்ம கேட்குறோம். அதான் கேட்குறோம். எல்லாமே எல்லா குற்றங்களும் குறைஞ்சிருக்கு. உங்க சேனல் எடுத்து போடுங்கங்கறேன். நீங்க டேட்டா எடுத்து போடுங்க. இல்ல சார், NCRBல டேட்டாவே சப்மிட் பண்ணலன்னு சொல்றாங்க. 24 வரைக்கும் டேட்டா வந்துருச்சு சார். 23 வரைக்கும் தான் இருக்கு. 24 3 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு அப்ப இருந்ததோட சிறப்பா இருக்கு. அந்த டேட்டா NCRB டெலீட் பண்ணது ஏன் பிரச்சனை சார்? NCRB யோட பிரச்சனை ஒன்றிய அரசு நீங்க கேட்கணும். அதே மாதிரி அட்டானமஸா உமனுக்கு சர்வே எடுத்திருக்காங்க பாருங்க. 10 safest cities for women to live in India. 5 நகரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கான். 10 சிறந்த நகரங்கள்ல 5 நகரங்கள் சொல்லட்டுமா? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம். இது நீங்கள் கூகுளில் போட்டால் வந்துடும். அதே மாதிரி பெரும் நகரங்களில் பெண்களுக்கு சேஃபான நகரம் எது அப்படின்னா சென்னை. இருக்கு. அதிகமான குற்றங்கள் பெண்களுக்கு நடக்கிற மாநிலங்கள் எல்லாமே வந்து பாஜக ஆள்ற மாநிலங்கள். பெண்களுக்கு அதிகமாக 5 மாநிலங்கள் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு அதிகமாக குற்றங்கள் நடக்கிற மாநிலம் எல்லாமே பாஜக ஆள்கின்ற மாநிலம். இந்த பொய்யை திருப்பி சொன்னா அது உண்மையாக நினைக்கிறாங்க. இதுதான் நான் ஆங்கில ஒருத்தர் சொன்னேன். நீங்க கிராஃப் எடுத்து போடுங்க. இப்பயே சேனல்ல நீங்க எடுத்து போடுங்க. ஓகே, தேர்தல் ஆணையத்தை வந்து உங்க வெற்றிக்காக உங்களுடைய தேர்தலுக்காக பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்ன நிறைய விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு உங்க கேள்வி அடுத்து திருப்பி கேளுங்க. நான் சொல்றேன். அதாவது இன்னமும் நார்த் இந்தியாவை பற்றியே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வளர்ச்சியை நோக்கி போக மாட்டோம், பின்தங்கி போயிடுவோம். பின்தங்கிய மாநிலங்களை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு? 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருந்துச்சு? அவர் சொல்றாரு, கிருஷ்ணகிரியில 2 வயசு இருக்கக்கூடிய சின்ன பச்சிளம் குழந்தைய உங்க திமுக நிர்வாகி ஒருத்தர் தான் பாலியல் வன்முறை பண்றாரு. அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? உங்க கூட்டத்துல, உங்க திமுக கூட்டத்துல, கனிமொழி அவர்கள் பங்கேற்ற கூட்டத்துல ஒரு பெண் கான்ஸ்டபிள் நீங்க குறுக்கிடுங்க, ஒரு பெண் கான்ஸ்டபிள் பாலியல் ரீதியாக சீண்டல் செய்யறாங்க. யாரு? உங்க திமுகவை சேர்ந்தவர்கள். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, திமுகவை சார்ந்தவர்கள் கிட்ட இருந்தே எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு. அது காவல்துறையை சார்ந்த பெண் போலீஸா இருக்கட்டும், இல்ல ஒன்றுமே தெரியாத ஒரு சாமானிய குடும்பத்து பெண்ணாக இருக்கட்டும், அல்லது குழந்தையாக இருக்கட்டும், பாதுகாப்பு இல்ல. ஆனா இந்த பாதுகாப்பே போதும்னு நீங்க நினைப்பீங்கன்னா, நம்ம குடும்பத்து பெண்களை, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு நம்ம என்ன பதில் சொல்வோம்? யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்தா அது வந்து பெஸ்ட் நம்ம பாராட்டு சொல்றீங்களா? நம்ம குடும்பத்துல ஒண்ணு நடந்தா நம்ம என்ன சொல்வோம்? நம்ம என்ன சொல்வோம்? அப்பயும் பாராட்டுவீங்க, திமுகவை பாராட்டுவீங்க. இல்ல, நான் சொல்ல வரேன். நான் பதில் சொல்லல. நான் சொல்ல வரேன். எந்த குற்றங்கள் நடந்தாலும் அது தவறு. அதான் முதலமைச்சர் சொல்ற, எந்த குற்றம் நடந்தாலும் அது தவறு, நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் எந்த குற்றத்தையும் யாராக இருந்தாலும் சரி 24 மணி நேரத்துக்குள்ளே கைது செய்யப்பட்டிருக்காங்க. 3 மாதத்துக்குள்ளார நாங்கள் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவே பொள்ளாச்சி கேஸ் எடுத்துட்டிங்கன்னா அதிமுக பெரும் தலைவரே அதில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி முடிச்ச குறுக்கிட்டல ஈடுபட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்போ அதிமுகவில் எடப்பாடி ஆட்சியில் கேஸ் போட்டாங்களா? போடல. அவங்க கைது செஞ்சாங்களா? செய்யல. எங்கு முதலமைச்சர் அப்போ எதிர்க்கட்சி தலைவர் போராட்டம் செய்து திமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுமையாக போராட்டம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதில் கேஸே போட்டாங்க. நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் அவர்கள் கைதும் செய்யப்பட்டார்கள். அதான் உண்மை. ஆனால் இங்கே யார் குற்றம் செஞ்சாலும் அது தவறுன்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணல. குற்றமே இல்லாத சமுதாயத்தை தான் நம்ம உருவாக்கணும். ஒரு குற்றம் கூட இல்லாது.
ஆனால் ஒரு குற்றம் கூட இல்லாத நாடு இந்த உலகத்தில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதை நோக்கி தான் நம்ம முதலமைச்சர் போகணும்னு ஆசைப்படுகிறார். ஆனால் அந்த 1-2 குற்றங்கள் நாங்கள் இருக்கிற லா அண்ட் ஆர்டரில் அவர் சிறப்பாக செய்யும் போது மீறி நடக்குது. அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கார். ஆனால் நடக்காமல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு தடவையும் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அதிமுக காலகட்டத்தில் நடக்கவே இல்லை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணாங்க பொள்ளாச்சி அப்ப. அதனால தான் வந்து கேஸே போடல. எவனால் கட்சி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பொள்ளாச்சி கேஸ் நடந்து எவனால் கட்சி எஃப்ஐஆர் போட்டாங்க. சார் சொல்லிட்டோம் உங்க சேனல்ல போடுங்க. தவறான தகவலை பதிவு எவனால் கட்சி எஃப்ஐஆர் போட்டாங்க. இல்ல போராட்டத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் போட்டாங்களா? பேசுறீங்களே உங்க ஆட்சியில இப்ப அண்ணா நகர் குழந்தையோட பாலியல் வன்முறைக்கு நாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம். நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வேண்டான்றீங்க. ஏன் வேண்டான்றீங்க? தமிழ்நாடு போலீஸ் சிறப்பா இல்லாத தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. கள்ளச்சாராய மரணம் 68 பேர் இறந்து போயிருக்காங்க. சிபிஐ விசாரணை வேணும், எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவங்கள வந்து திமுகவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்க என்ன சொல்றீங்க? வரக்கூடாது. அந்த சிபிஐலயும் அதே ஐபிஎஸ் அதிகாரி தான் இருக்காங்க. எல்லாத்துலயும் அதே ஐபிஎஸ் அதிகாரி அதே அதிகாரி தான். தமிழ்நாடு காவல்துறையை சிறப்பாக இன்வெஸ்டிகேட் செய்து எல்லாத்தையும் கைது செஞ்சு தான் இருக்காங்க. இப்ப கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா குற்றவாளிகள் ஒரே நாள் கைது செய்யப்பட்டு 3 மாசம் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. முன்னாடி எப்பவுமே சிபிஐ விசாரணை சிபிஐங்கிற ஆர்கனைசேஷன் இப்ப முன்னாடி மாதிரி இருக்கா? சிபிஐங்கிற ஆர்கனைசேஷன் முன்னாடி மாதிரி இருக்கா? பாஜக வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ் 3மே வந்து பாஜகவின் அணிகள் போட செயல்படுகின்றது. விஜயே வந்து சிபிஐ கேட்டு பாத்தீங்கன்னா விஜய் டெல்லி கூப்பிடுறாங்க. சென்னையில சிபிஐ ஆஃபீஸ் இருக்கு. எதுக்கு விஜய் டெல்லியில கூப்பிடுறாங்க? அங்க கூப்பிட்டு எதுக்கு மிரட்டுறாங்க? எதுக்காக? பாஜகவில் சேரணும்னு அழுத்தம் தராங்க. அதுதான் விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். சிபிஐலாம் எப்படி வேலை செய்யணும்னா எந்த கட்சி வேணாலும் ஆட்சியில் இருக்கலாம், அட்டானமஸாக இண்டிபெண்ட்டாக வேலை செய்யணும். அது நடக்குதா? அட்டானமஸாக இண்டிபெண்ட்டாக சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் செயல்படுறாங்களா? கிடையாது. இடி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு கேஸு பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையோ இல்லை பாஜக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்களா? சொல்லுங்கள், ஒருத்தர் சொல்லுங்கள். எதுவுமே இல்லைன்னா இடி வந்து எத்தனை தடவை 3 தடவை வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. கேஎன்ஆர் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? கோர்ட் வரைக்கும் போனோம். அவங்க கோர்ட் வந்து ஆர்டர் இடி மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்றேன். நீங்க எஃப்ஐஆர் போட மாட்டீங்க. இடியே வந்து பாஜக அணி சொல்லிட்டாங்க. சரி, எஃப்ஐஆர் போட்டு கெஜ்ரிவால் கேஸ் என்னாச்சு? இடி பத்தி கோர்ட் என்ன சொன்னாங்க? ஏங்க ஒரு குற்றம்னு சொல்லப்படுது, விசாரணைக்கு உட்பட்டு குற்றவாளி இல்லன்னு சொல்லிட்டு வெளியில வாங்க. அதுக்கே பயப்படுறீங்க? விசாரணைக்கு பயப்படுறீங்களே, எஃப்ஐஆர் போடுறதுக்கே பயப்படுறீங்களா? ஏன் பயப்படணும்? ஏங்க யார் வேணாலும் யார் மேல எஃப்ஐஆர் போட முடியாது. நான் இப்ப அவர் மேல வந்து ஒரு குற்றம் வைக்கிறேன், உடனே எஃப்ஐஆர் போடுவாங்களா? கோர்ட் ஆர்டர் இவர் மேல நான் சொல்றேன். ஏங்க கோர்ட் வந்து எஃப்ஐஆர் போட சொல்றாங்க, விசாரணை பண்ண சொல்றாங்க. வழக்கு நீதிமன்றத்துல பாத்துக்கிறோம் அப்படினு சொல்றாங்க. எப்படி விசாரணை பண்ணாம எந்த நீதிமன்றத்துல பாக்குறீங்க? கண்டனத்தை பண்ணாம எப்படி நீதிமன்றத்துக்கு போக கண்டனத்தை சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஆதவ் அர்ஜுனா வந்து ரஜினிகாந்த் குறித்து பேசினது ரொம்ப கண்டனத்துக்குரியது, அவர் வந்து வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 12ஆம் தேதி நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசின ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கழித்து இப்போது சொல்ல வேண்டிய தேவை எங்க இருக்கு? அப்போ அந்த கூட்டணி பிரச்சனை அங்க சுமூகமா நடக்கலன்னு மறுபடியும் கூட்டணிக்கு வந்துட்டீங்களா நீங்க? கூட்டணிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பேசினது தவறு என்றால் தவறு என்று சுட்டி காட்டுகிறோம். இதே தாவேகா பத்தி நாங்க பேசியிருக்கிறோம். 41 பேர் இறந்த போது இதை வந்து அரசியலாக்க வேண்டாம்னு சொல்லி நடுநிலையாக பேசி, இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஒரு கட்சியே இல்லாம போயிருக்கும். திமுக அந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திருப்பாங்க. அந்த மாதிரி காப்பாத்தி வச்சிருக்கிறது அதிமுக. காப்பாத்தி வைக்கிறது இல்லைங்க, நாங்க நேர்மையாக இதை அணுகிறோம். தவறுனா தவறுன்னு சொல்றோம், சரினா சரின்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதுக்கு நீங்க வந்து கூட்டணி இதையும் நீங்க வந்து இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்தடுத்து கண்டனங்கள்லாம் 3 நாள் கழிச்சு வருது. சம்பவம் நடந்து 3 நாள் கழிச்சு நேத்து வரைக்கும் நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம். நேத்து வரைக்கும் தாவேக கூட்டணி பத்தி உங்களுடைய சேனல்ல கூட விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்துல நான் கூட பங்கேற்றேன். அப்ப பேசும் பொழுது நாங்க தாவேகாவை வந்து கூட்டணி ரீதியாக வந்தால் ஏற்றுக்கொள்வோம்னு சொல்றோம். அதுக்கும் இந்த மாதிரி பேசுறதற்கும் தொடர்படுத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அது நீங்க இது பண்ணாதீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க முன்னாடி. அடுத்து இந்த தொகுதி பங்கீடுலாம் அடுத்து எப்போ தொடங்க போகுது? பாஜக அதிக தொகுதிகள் கேட்கறதுனால தாமதமாகுதுன்ற தகவல்லாம் வருது. தொகுதி பங்கீட்டுக்கான குழுவை இப்போதுதான் நாங்க நியமிச்சிருக்கிறோம். சரிங்களா? அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னமும் வந்து காலம் இருக்கு. 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள 1-2 கட்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக நாங்க நம்புறோம். அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல இருக்கு. அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிவிப்பு வரும். அதனால நீங்க வந்து குழப்பம் அடைய வேண்டாம். நாங்க அப்படி பார்த்தா நீங்க அவர்கிட்ட சகோதரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க திமுகல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் கேட்டு எல்லாரையும் சேர்த்து ஒரு பொதுக்கூட்டம் கூட நிகழ்த்தவில்லை. மக்கள் கிட்ட போய் காமிக்கல. 26 பேர் வந்து கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியாலலாம். இது ஒரு விவாத பொருளாகவும் இல்ல கேலி கூத்தாகவும் இருக்கிறது. 26 கட்சி பேரை சொல்லுங்க.
உங்க கட்சி பேரை சொல்லுங்க, அந்த கட்சியினுடைய தலைவரை சொல்லுங்க, அது சொன்னீங்கன்னா நாங்க வந்து பாராட்டுறோன்றாங்க. இல்ல ரொம்ப மோசமான விமர்சனங்கள் கூட நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி வருவார் போவார் எல்லாத்தையும் கூட்டணியில கூட்டணியில சேர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு தொகுதி பங்கீடு இன்னும் அங்கேயே முடியல. ரைட், 5 கட்சிக்கு முடிச்சிட்டாங்க. 5 கட்சி தான், மீதி கட்சி எல்லாம் எங்க போக போகுது? ரைட்.